அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, மலேசியாவில் முருகர் அழைக்க நிகழ்ச்சி நடக்க போகுது. முருகர் அங்கே தான் நடத்த சொல்லியிருக்காரு. உத்தரவு கிடச்சிது. நம்ம திருச்செந்தூரில் சொல்லிட்டோமே. எப்படி இந்த ஏற்பாடெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன வகையில் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் மலேசியா அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். எந்த சூழ்நிலையுமே பக்தர்கள்ட்ட கட்டணமோ எது சார்ந்தும் வாங்கிடக்கூடாதுன்றதையும் நான் ரொம்ப குறிக்கோளோடு இருந்தேன். அதே சமயத்தில் இங்கேருந்து சேனல்லாம் வரணும். ஆதன் ஆன்மீகம் தான் இந்த சேனல். நம்ம ஆல்ரெடி 2 முருகர் அழைக்கிற நிகழ்ச்சியும் அவங்க தான் பண்ணாங்க. அதே போல் மலேசியாவில் முருகர் சாட்சிகள் எல்லாமே தயார் பண்ணி எங்கே நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி ஒரு 2 மாதமாக எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது, அங்கே எப்பயுமே நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை முருகர் முன்னாடியே காட்டியிருப்பார். இல்லை அதுக்கு உண்டான ஆலயம் அமைச்சிருப்பார். நம்ம அதை கண்டுக்காமல் இருந்திருப்போம். இல்லை நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னா அதுக்கும் உண்டான ஒரு ஆலயம் முன்னாடி அமைச்சிருப்பார். அதை நம்ம கரெக்டாக நம்ம நல்ல நேரம் வரப்போ பார்த்து உணர்வோம். அப்படி தான் மலேசியாவில் ஐயா மோகன் அவர்கள் முதல்ல நம்ம மலேசியாவில் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் அகத்தியர் ஆராய்ச்சி முதல் கொண்டு நம்ம உலகம் ஃபுல்லாக திரும்ப அகத்தியர் வரப்போகிறாரு, அகத்தியர் பற்றி பெருசாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு முதல் கொண்டு, அந்த சுனாங்கிப்பேட் முருகர் கோவில் காட்டினது முதல் கொண்டு, கூட்டு போனது முதல் கொண்டு எல்லாமே அவர் மூலயமா முருகப்பெருமான் நடத்துகிறான்றது உண்மை. அவரும் ஒரு பெரிய முருக சாட்சி. அப்போது அவர் எங்கே நடத்தலான்றப்போ கந்தசாமி கோயில்னு ஒரு கோவில் சொல்கிறாரு. மலேசியாவில் ப்ரூக்ஃபீல்டில் இருக்குது. அந்த கோவில் தான் சொல்கிறாரு. இன்னும் நான் போகல. அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் என்னோடய பயணம் 16ஆம் தேதி இருக்க போகுது. அப்போ இங்கே தான் நடத்துகிறோம், இது நடத்தலாமா இல்லையான்னு சொல்லி 2-3 இடம் தேர்வு செய்து உத்தரவு கேட்குறப்போ இந்த கந்தசுவாமி கோவில் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்காக நான் திரும்ப கிருபானந்த வாரியரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகம் எடுத்து தேடிட்டு இருக்கும்போது, கிருபானந்த வாரியர் ஐயா இந்த கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவரே அதில் பதிவும் பண்ணியிருக்காரு. அந்த பதிவில் வந்த படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கோலாலம்பூர் போயிருந்த பொழுது ஸ்காட்டோடு கந்தசுவாமி கோவிலுக்கு சென்று தரிசித்தேன்ட்டு. இந்த ஸ்காட்டோடு கந்தசுவாமி கோவிலில் தான் முருகர் அரைக்க நிகழ்ச்சி நடக்க போகுது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். கிருபானந்த வாரியரை எங்கெல்லாம் பயணித்தாரோ, அருணையனார் பெருமான் எங்கெல்லாம் பயணித்தாரோ அங்கேயும் நம்மளை முருகர் கைப்பிடிச்சு அழைச்சி கூட்டு போகிறான்தான் ஒரு பெரிய உண்மை. முருகர் அற்புதம் அதிசயங்களில் எத்தனையோ இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு அதிசயம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தை காட்டினாரு. நான் இதை மோகன் ஐயாவுக்கும் எடுத்து பதிவு பண்ணி சொல்லியிருந்தேன். இங்கே இப்போ இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு அருணகிரிநாதர், கிருபானந்த வாரியார் எல்லாரோட ஆசையும் கிடச்சி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், வரப்போகிறோம். அதே போல் கிருபானந்த வாரியார் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்ன ரொம்ப பூரித்து போனார். 18 சித்தர்களுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதுக்குண்டான எல்லா ஆதாரங்களையும் நான் விரைவில் ஒன்று பதிவு செய்கிறேன். அருணையனார் பெருமான் நேபாள் முதல் கொண்டு மலேசியா, வியட்நாம் எல்லா இடத்துக்கும் பயணிச்சிருக்கான்றது ஒரு பெரிய உண்மை. அவரோட பாடலில் கிட்டத்தட்ட ஒரு 700 பாடலில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட 900க்கும் மேற்பட்ட ஊர்களை பதிவு செஞ்சுருக்காரு. அந்த ஊர்களோட பேர் முன்னை பின்ன இப்போ மாறி இருந்தாலும் இது எல்லாமே உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு தேசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதையும் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் எடுத்து பதிவு செய்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம். மலேசியாவில் மிகப்பெரிய அளவுக்கு அகத்தியர் வழிபாடு இருந்திருக்கு. 18 சித்தர்களோட வழிபாடு இருக்குது. எப்படி நம்ம பழனி மலைக்கு இமயமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கோ, அதே மாதிரி மலேசியா 10 மலைக்கும் நம்ம தமிழ் மலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்றதான் ஆச்சரியமான ஒரு உண்மை. அது எல்லாமே இந்த முருகர் அழைக்க நிகழ்ச்சி மூலயமா முருகப்பெருமான் வெளிக்கொண்டு வருவார். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.